அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், நான் சசிகலா. நான் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில கடந்த குரூப் 4க்காக ஜாயின் பண்ணியிருந்த கிளாஸ்ல இப்ப நடந்த குரூப் 4ல 181 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுல. இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு எங்க இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப நன்றி. 181 மார்க் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம். 181 மார்க்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி நான் மாடல் எக்ஸாம்லயும் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 4 மாடல் எக்ஸாம் இது வரைக்கும் வச்சிருந்தாங்க. 4 மாடல் எக்ஸாம்லயுமே நல்லா தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதுவும் இப்போ இதே 181 மார்க்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம்லேயும் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் 181 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது வாங்கினது தான் இந்த கப்பு. ரொம்ப இந்த கப்பு அவங்க வெளியே எக்ஸாம் ரூமுக்கு வெளியே வச்சிருந்தாங்க. அப்போ போகும்போதே இந்த கப்பு நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே தான் போய் நாங்கள் எக்ஸாம் எழுதணும். அப்புறம் அதே மாதிரி இதே மார்க் 181 ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் சசிகலா அப்படின்னு சொல்லி கூட்டும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இந்த கப்பு வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது வரைக்கும் நிறைய ஷீல்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கப்பு அப்படின்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். அதே மாதிரி மாடல் எக்ஸாம் பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா நடத்துனாங்க. மாடல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்கும் அது அதே மாதிரியே நடத்திருந்தாங்க. எங்களுக்காக காலேஜ் சங்கரா காலேஜ்ல சென்டர் இருந்துச்சு. அதே மாதிரி ஹால் டிக்கெட் எல்லாருக்கும் 4 மாடல் எக்ஸாமுக்கும் தனித்தனியாக ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. அங்க போய் எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல போயிட்டு ரூம் ஹால்லாம் தேடுவோமோ அதே மாதிரி நாங்கள் சங்கரா காலேஜ்ல போயிட்டு ரூம்ல ஹால்லாம் எங்களுக்கு எங்க போட்டிருக்காங்க அப்படின்றது தேடி பார்த்து உட்காந்து எக்ஸாம் எழுதுறது பார்க்கும்போது நிஜமா அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எக்ஸாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரும் அதளவுக்கு டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டா கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸாம் எழுதுற ஃபீலே இல்லை எங்களுக்கு. அப்படியே ஜாலியா இருந்துச்சு மாடல் எக்ஸாம் எழுதும்போது. அதே மாதிரி எக்ஸாம் ஃபியரே போயிடுச்சு. 4 எக்ஸாம் எழுதுனது மாடல் எக்ஸாம் எழுதுனதுல எக்ஸாம் ஃபியர் போயிடுச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம எவ்வளவுதான் கிளாஸ்ல நம்ம டெஸ்ட் எழுதிருந்தா கூட ஒரு ஃபுல் சிலபஸ் வச்சு நம்ம அங்க போய் மாடல் எக்ஸாம் அப்படின்றது ஒன்று எழுதும்போது தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே ஃபீல் ஆச்சு. டைம் என்னடா ஐயோ அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். உன்னைக்குள்ள கவர் பண்ணலையே நம்ம அப்படின்ற மாதிரி அந்த நெஜ ஃபீலிங் வர அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மாடல் எக்ஸாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் ரொம்ப சூப்பரா இது பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம்ல வாங்குறது தான் இந்த கப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம். ஆனா செகண்ட் மாடல் எக்ஸாம்ல தான் எங்களுக்கு டிஎஸ்பி வந்திருந்தாங்க. காஞ்சிபுரம் டிஎஸ்பி எல்லாம் கூட்டு வந்துட்டு எங்க இதுல குரூப் 2A முனிசிபல் கமிஷனர் ஆன அந்த அக்காக்காக பாராட்டு விழாவும் சேர்ந்தாங்க நடத்திருந்தாங்க. அன்னைக்கு ஆனா என்னால அந்த டிஎஸ்பி கிட்ட வாங்க முடியல பிரைஸ். செகண்ட் எக்ஸாம் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தேர்ட் மாடல் எக்ஸாம் நல்லா படிச்சு தேர்ட் மாடல் எக்ஸாம் 179 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வாங்கினது இந்த கப்பு செகண்ட் மாடல் எக்ஸாம் கப்பு நான் செகண்ட் 179 ஸ்கோர் பண்ணும்போது எடுத்ததுதான் இது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மாடல் எக்ஸாம்ல வாங்குறது இந்த கப்பு. அதே மாதிரி லாஸ்ட் மாடல் எக்ஸாம்ல புக் பிரைஸ் வாங்கியிருந்தேன். அதனால மாடல் எக்ஸாம் எழுதினது எக்ஸ்பீரியன்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது தான் நமக்கு புரியும் அந்த அளவுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நமக்கு அந்த எக்ஸாமோட ஃபியர் போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே மாடல் எக்ஸாம்ல எழுதி இந்த கொஸ்டின்ஸ் தான் நான் கொஞ்சம் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் அதே கொஸ்டின்ஸே வரும் ரிப்பீட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாம்ல எழுதிருந்தோம்ல அதே கொஸ்டின்ஸ் இங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதே மாதிரி மாடல் எக்ஸாம் ரீகால் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மாடல் எக்ஸாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் நம்ம மாடல் எக்ஸாம் எழுதுனதால எங்களுக்கு எக்ஸாம் தனியா ரொம்ப நாள் நடுவில் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு மறந்துடும். ஆனா நாங்க டில் டேட் எக்ஸாம் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் மாடல் எக்ஸாம் எழுதணும்னா அதோட நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா எங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு. அதனால ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. மாடல் எக்ஸாம் மட்டும் எழுதுலன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். என்னடா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கே டஃபா இருக்கே டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்திருக்காது. அதனால எழுதுனது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாடல் எக்ஸாம் எழுதுனது. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த எங்க இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப நன்றி.